தொடர்ந்து கடலூரில் என்ன நிலவரம் என்பதை நியூஸ் தமிழானது பதிவு செய்து வருகிறது. தற்பொழுது கடலூர் இந்திரா நகர் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நள்ளிரவில் பெருமளவிலான வெள்ள நீரானது வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. தொடர்ந்து அதிகாரிகள் களத்தில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இந்திரா நகர் பகுதி முழுவதுமே வெள்ள நீராக காட்சியளிக்கிறது. அங்கு வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்படுகிறது குடியிருப்புகள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் படகுகள் மூலமாக வெளியேறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுக்காக மீண்டும் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். தொடர்ந்து கடலூர்ல என்ன நிலவரம் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நள்ளிரவு முதலே அந்த களத்துல என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கிறோம். ஏரிகள் உடைந்து அந்த மதகுகள் உடைந்து அந்த தண்ணீரானது வெளியே வந்தது. தற்பொழுது அந்த மதகுகளை அந்த ஏரி உடைப்பெல்லாம் சரி செய்யும் பணியானது நடைபெற்று விட்டதா? அதிகாரிகள் களத்தில் ஆய்வில் ஈடுபட்டு இருந்தாங்க. நடவடிக்கைகள் எவ்வளவு துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கௌதமி, இந்த தென்மென்னை ஆற்றில் நேற்று அதாவது அதிகாலை 4 மணியில் ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளப்பெருக்கானது அந்த இந்திரா நகர், எம்ஜிஆர் நகர், திடீர் குப்பம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் இப்போ வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி தான் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்களே அவர்களாகவே ஒரு சில படகுகள் மூலம் அந்த பகுதியிலேருந்து வெளியே வரக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் இந்திரா நகர், எம்ஜிஆர் நகர், திடீர் குப்பம் சொல்லுவோம். அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணியில் தான் இப்போ பொதுமக்கள் இருக்காங்க. தங்களது உடைமைகளை பாதுகாப்பதிலே அவங்க அதிக அளவு அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா முகாம்களை தங்கலாம்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தாலும் அவர்கள் அந்த முகாமுக்கு செல்லாமலே இங்கேயே இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு கவலையிலேயே யாரும் அந்த முகாமுக்கு செல்லாமல் அந்த தங்களது குடியிருப்பு பகுதியில் சாலையோரமே நின்று இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்க முடியுது. பெரும்பாலும் அவர்கள் இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகனங்கள்லாம் கொண்டு போயிட்டு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்திட்டு ஓரமாக நிறுத்திட்டு அவங்க குடியிருப்பு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளுக்குள்ளே இப்போ அந்த பகுதியெல்லாம் தண்ணி உள்ளே போயிருக்கு. அந்த பொதுமக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் மீட்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியும். படகு மூலயமா அந்த பகுதியிலேருந்து பொதுமக்களை மீட்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா உணவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த பகுதியில் இருக்குது. இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதாவது முன்கூட்டியே அவர்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் பாதுகாப்பாக இருந்திருப்போன்றது பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது. உடனடியாக இந்த பகுதிகளுக்கு இந்த வெள்ள நீர் வடிவதற்கு வழி செய்ய வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இருந்தாலும் வெள்ள நீர் வடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்ததை விட இப்போ வெள்ள நீரானது அதிகமாக தான் இந்த பகுதியில் வந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் அதிகரிக்கும் சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக மக்கள் பாதுகாப்பாக புயல் பாதுகாப்பு மையம் அருகாமையுள்ள திருமண மண்டபங்களில் சென்று அங்கே பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. கௌதமி, தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள நீரும் கனமழையும் சேர்ந்து கடலூரை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிவள்ளல். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே முகாம் போட்டிருக்காங்க, யாரும் போகல. தண்ணி வர்றதுனால அவங்க பொருளை பாதுகாப்பு பண்ணி இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடில் ஏற்பாடு கூப்பிடுறாங்க. இவங்க இப்போ தண்ணி அதிகமாக அவங்க பொருள் மெட்டீரியல் எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? அவங்க பொருள் அங்கே இருக்குது. அதனால அவங்க வண்டி எல்லாமே பாதுகாப்பு முறையை வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. பொருளை விட்டுட்டு போக முடியாது. இது அப்பப்போ வர்ற தினக்கூலியாக தான், எல்லாருக்கும் தினக்கூலி தான். அன்றாடம் கண்காட்சி தான் இது. அன்றாடம் போனால் தான் அவங்க ஜீவனம், இல்லைன்னா இல்லை. அதனால மக்கள் எல்லாமே அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. வெளியே வர முடியாமல் எல்லாரும் மக்கள் கூட உள்ளாரே இருந்துட்டு இருக்காங்க. இதே கவர்மெண்ட் பார்த்து தங்களுக்கு நடவடிக்கை எடுத்து உதவி பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன்.